டம் கரத்திலேந்தும் ஏன் புஷ்பரி கிராச்சரம் உன் பொன்னடி கமலம் போற்றுவோமே. வாக்கொண்டா நல்ல மனதுண்டா வாழ்மலராய் நோக்கொண்டா மேனி நொடுங்காதே. பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் உன் பாதோ தப்பாமல் சார்பாய் தமக்கே. சம்போ ஹரி ஓம் நம சிவாய வேத விநாயகா. ஐயா அடியவர் பணிந்திடும் அருளருவி அடியவர் பணிந்திடும் அருளருவி ஈசனே ஆதியும் மந்தமுமான பொருளே. சம்போ ஐந்துகர தொந்திவய தோணே அந்தமான பொருளே. ஐயா ஐந்து கரம்பதிய தொந்திவய சொல்லிக்க அப்பமும் அவள் போரி முக்கணி சக்கரை அப்பமும் அவள் போரி முக்கணி சக்கரை அத்தனையும் நான் உனக்கு படைப்பு. சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா. மந்திர நீல சந்திர சிகரண்ட அனுமனையோ ஐயா விரிமலர் சொரிமலர் அதிகவே ஒரு விரிமலர் சொரிமலர் அதிகவே ஒரு மலர் முத்துவண்ணை நற்சபையில் வைத்தவா. சம்போ விரும்பினானேனும் வைத்தொழுதேன் நாயகா. வள்ளியால் தினை புனத்தில் வருகில் இதனை விரட்ட வள்ளியால் தினை புனத்தில் வருகில் இதனை விரட்ட ஐயோ வாய்த்த தினமாவை உண்ட வேளவா வாடி வேளவா அதை மாறிபட சிறந்தாளையா அறுத்தவா அடே தினமாவை உண்ட வேளவா ராமா உன் புகழ வில்லில் பாட ராமா உன் புகழ வில்லில் பாட நாங்கள் தந்தனைத்தும் தன்னனைத்தாலும் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தன்னட தாளம் போடவே போடவே போடவே
கணவதியிலும் உனை மற குணவதியே ஆறுமுக குஞ்சரனை உமை தொழுது பாடுவேனே ராமா உன்னை பாடுவேனே ராமா உன்னை இந்த பலகாலோ உமை தொழு தேடுவேனே ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் குருவேனே ராமா உன்னை கொச்சங்குறை வந்திடாமல் திருச்செந்தூர் வேல்முருகா சிறப்புடனே வரவேன் ஹரிராமா சிவராமா ஹரிராமா சிவராம் ஏ அயோத்தியை ஆண்ட ராமா சிவராமோ அயோத்தியை ஆண்டராம் அருமையோடு வரவேண்டும் அஞ்சனைய பெற்ற வாழா அனுமந்தனை அருள் புரிவா மூன்று முகம் கொண்டவே முப்புறத்தை காத்தவே முப்பிடாதி அருள் புரிவா அம்பிகையே காளியம்மா அம்பிகையே காளியம்மா ஏ கலைக்கு வந்தே அருள் அம்பிகையே காளியம்மா காமராஜர் கதை படிக்க கதைக்கு வந்தே அருள் உரிவா பிரம்ம வீடம் பிறந்த வேலை பேச்சியம்மா அருள் உரிவா ஏ தொப்பு வீழ பிறந்த மகன் சீதாதேவி வளர்த்த மகன் கோட்டவாச கருப்பசுவான் கதைக்கு வந்தே அருள் புரிவா சுடர் வழியில பிறந்த வாழா சுடர் ஒளியில் பிறந்தவான் ஏ மாயாண்டே அருள் புரி சுடர் ஒளியில பிறந்த வாழா மாயாண்டி அருள் புரிவா 1008 மாடனுக்கும் அண்ணாவி தளவாய் மாடு என் தர்க்க தளவாய் மாட சுவாமி கதைக்கு வந்து அருள் புரிவா 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே வர வேண்டும் சுணர்ந்து நாவுன நினைவு மாறும் வேளையில நெஞ்சதிலோ நாவதிலோ நெஞ்சதிலோ நாவதிலோ நீங்கள் நின்று விளையாடு கருவாகி ஒரு தெளித்திய கருகுலையே உய்த்த வேண்டும் உருவாக்கி உலகம் தன்னில் வைத்ததோரு மாதாபிதா அண்ண உன்ன மறந்திட்டாலும் அண்ண உன்ன மறந்திட்டால் எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை மறந்திட்டான் அண்ணாவியை மறப்பதில்லை கால் வீட்டை கச்சவர்கி கால் பிடிக்கும் சேவகனா
அரைவித்தை படித்தவர் அடப்பங்கட்டி சுமந்திடுவேன் முக்காலத்தை படித்தவர்க்கு முன்னணிக்கும் சேவகனா முழுவித்தை படித்தவர் மூத்த பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடர் எல்லாம் குன்றில் வைத்த விளங்கொழியும் இந்த குருவை வணங்கா சீடர் எல்லாம் குருவை வணங்கா சீடர் எல்லாம் குலத்தில் வைத்த விளங்கொழி ஆடே பெயர் படைத்த அகிலம் எல்லாம் பெயர் படைத்த அரிய பூர நகரில் ஐயாவை வணங்கி வேறோ பனையேடி அன்பு பேதி வைகுண்டர் அருளாளே ரசனையோட கதைகள் பாடும் ராமசுவாமி புலவர் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற எங்கள் வெற்றி குமார் புலவர் ஐயா வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் ராகத்தோட கதைகள் ராமசுவாமி புலவர் சீமை எல்லாம் பெயர் படைத்த சிவனைய நாடார் புலவர் அவருடைய தம்பிதானே பாரதத்தில் பெயர் படைத்த பாடாளிங்க புலவர் முத்த முத்தாய் கதைகள் முத்த முத்தாய் கதைகள் எங்கள் முத்து நாடார் புலவர் அடே ஐயா முத்து முத்தாய் கதைகள் முத்து முத்தாய் கதைகள் முத்து நாடார் புலவர் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் எல்லாம் பெயர் படைத்த தங்கள் தூரை புலவர் வெள்ளுப்பாட்டு சொல்லி தந்த சிவந்தி மேலர் கமழுகின்ற சிவந்தி போற நகரில் வாழும் அவர் சொன்ன சொல்லை தவற மாட்டார் சொற்பிறப்பு பேச மாட்டார் நீதியுடன் வாழ்பவர் தான் கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ண அண்ணாவி புலவர் சென்ற இடம் புகழ் படைத்த செந்தில் குமார் புலவர் ஐயா சிறப்புடனே வெள்ளுப்பாடும் சிறப்புடனே வெள்ளுப்பாடும் எங்கள் சீதாராமன் புலவர் வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோம் ஐயா அமர்ந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் ஆறு வேறு சரண செய்தோம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் செய்தோம் பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம் இருந்திட்டால் கூறுகின்ற வசனத்திலே குற்றம் கூற இருந்திட்டாலும் முன்னை சொல்லும் வார்த்தை தன்னை பின்னை நாங்கள் சொல்லிட்டாலும் பின்னை சொல்லும் வார்த்தை தன்னை முன்னை நாங்கள் சொல்லிட்டா பெற்றெடுத்த பிள்ளை போலே பெற்றெடுத்த பிள்ளை போல் நீங்கள் பிள்ளை பொறுக்க வேணும் அம்மா
அகில உலகமெல்லாம் பெயர் படைத்த வேறு படைத்த ஆலங்குளம் என்னும் மாநகரத்திலே ஆலங்குளம் என்ற மாநகர பட்டணத்தில் அதாவது என்னம்மா நம்ம ஆலங்குளம் மாநகரத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆலங்குளத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் நீங்க தான் சொல்லணும். அதாவது இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க? இங்க பாருங்க கூட்டத்தை. செல்வராணில ஜவுளி வாங்க. சவுளி வாங்கக்கா. அது மாமா இன்னைக்கு என்ன நாள்? ஏமா ஆடி ஆபரில இவ்வளவு கூட்டத்தை பார்த்தேன். இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அதாவது மாமா என்னம்மா இன்னைக்கு ஜூலை 15. ஜூலை 15னா மறக்க முடியாத நாள் எந்த நாள்? ஜூலை 15ன்னு சொன்னா ஆமா ஐயா கர்ம வீரர் காமராஜருடைய பெரும் தலைவர் அவதார விழா. ஓ அவதார திருவிழா. பிறந்த நாள்னு சொல்லக்கூடாது, இது அவதார திருவிழான்னு சொல்லணும். ஆமா அதாவது என்ன ஐயாவுடைய 124வது அவதார திருவிழா. சரி எத்தனாவது திருவிழா? 124. 124. அப்படி கல்விக்கு கண் கொடுத்த காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதாவது என்ன காமராஜருடைய பிறந்த நாளை பிறந்த நாளில் எப்படி நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? ஆமா இந்த பொன்னாள் நன்னாளியே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். ஓ படிக்காத குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்த மாமேதை கல்வி கண்ணை திறந்த பெருந்தலைவர் காமராஜர். ஆமா தமிழ்நாட்டிலே 9 ஆண்டு காலம் சரி முதலமைச்சரா இருந்தாரு. ஆமையா அவர் சொத்தை சேர்த்தாரா சுகத்தை சேர்த்தாரா? சேர்க்கலைய. சொந்த வீடு கிடையாது. கிடையாது இல்ல. கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஆமா 4 கதர் வேட்டி, சரி 2 கதர் சட்டை, சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, செருப்பு, ஒரு பேனா, ஆமா ஒரு மூக்கு கண்ணாடி, சரி 125 ரூபா பணம். பணம் அவ்வளவுதான். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சொத்தை பார்த்துக்கிடுங்க ஐயா. இவ்வளவுதான் 120 ரூபா தான் இருக்காரு. அப்படி அவர் வாழ போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூட்டமா கூடி நின்று அவரை அழகா வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவருக்குன்னு வாழ்ந்திருந்தா நம்ம எல்லாம் இங்க நிப்போமா? இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர்கிட்ட கூட சேர்த்து அவ்வளவு கணம் வச்சிருக்காங்க. ஆமா பல அணைகளை கட்டியவர், சரி படிக்காத குழந்தைகளை படிக்க வைத்த மாமேதை. அது மட்டுமல்ல மதிய உணவு ஆமா ஏப்பா சாப்பாடு இல்லாம தானே நீங்க பள்ளியிடத்துக்கு வர மாட்டேங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு தாரேன், சாப்பாடுல இருந்து கல்வியும் தரோம். என் பிள்ளைய பிச்சை எடுத்தாது படிக்க வைப்பேன்னு சொன்னாரு. நான் பிச்சை எடுத்தாது உங்களை படிக்க வைப்போம்னு சொன்னவரு. அப்பேற்பட்ட மனித கடவுள் கடவுள் பல அணைகளை கட்டி தந்தவர். கடவுளை நம்ம நேர்ல பாத்துருக்கோமா? பார்க்கல, இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கடவுள். இதுதான் கடவுள். ஆமா கல்வி கண்ணை திறந்த பெருந்தலைவர் காமராஜரை பெரும் தலைவர் இன்றளவு நாம போற்றிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா ஆமா சுயநலம் இல்லாத வாழ்க்கை. சுயநிலை யாருக்கு இல்லையே அவங்கள வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். கல்யாணமே முடிக்காம தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாரு. ஆமா அதாவது என்ன பதவிக்காக இப்ப என்னெல்லாமோ செய்யக்கூடிய இந்த உலகத்துல பிரதமர் பதவி தேடி வந்தது அவரை. வேண்டாம்ட்டாரே. பிரதமர் பதவி தேடி வந்ததுயா. சரி நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? எப்படி வேண்டாம்னு சொல்லுவோம்? ஆனா கல்வி கண்ணை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த பிரதமர் பதவியில அடுத்தவர்களை அமர வைத்து சரி அழகு பார்த்தவர். தமிழ்நாட்டிலே ஆமா கர்ம வீரர் காமராஜர் கிங் மேக்கர் அப்படின்னு பேர் எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அரசியலை மாற்றி அமைக்கக்கூடியவர், ஆற்றல் படைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய அவதார திருவிழா ஆலங்குளத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில நம்ம நடக்கணும். உண்மைதானே? வழியில நடக்க போய் தானே எல்லாரும் இங்க வந்து நிக்கும். அவர் ஞாபகமா நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொன்னா அவர் படத்தை வந்து நம்ம நெஞ்சில குத்தி வச்சிருக்கிறது எதுக்குனால? எதுக்கு வச்சிருக்கோம்? என்னைக்குமே நெஞ்ச விட்டு நீங்காம இருக்கிறதுக்காகத்தான். ஏழை எளிய மக்களை படிக்க முடியாதவர்களை படிக்க வைக்கணும். உண்மைதான். வாழ்க்கை சங்கடப்படுகின்றவர்களை அந்த சங்கடத்தை போக்கணும். அப்படி நம்ம செஞ்சாதான் பெருந்தலைவருடைய ஆன்மா சாந்தியாகும். உண்மைதானே? உண்மைதானே ஐயா. என்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இருக்காங்க. சரி இப்ப வந்து எல்லாரும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்து நல்ல சந்தோஷமா செஞ்சவரு. அவரை பார்த்தோட நம்ம கடவுள் தானப்போ. சரி அப்படி அகில உலகம் எல்லாம் மயிர்வடைத்த ஆலங்குளம் என்னும் சீமையிலே ஐயா காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் அதாவது மாமா எல்லாரும் வெயில்ல எப்படி நிக்காங்க பாத்தியா? எல்லாமே நம்ம தலைவருக்காகத்தான். எல்லாம் தலைவருக்காகத்தான். தலைவரே வெயிலுக்கு நிக்காரு, நம்ம என்ன இடலுக்கு போகணும்? எல்லாருமே வெயில்ல நிக்காங்க. எப்படி பார்த்தா வில்லுக்காரங்களும் வெயில்ல இருந்து தான் படிக்கணும். படிக்கல தப்பே இல்ல. பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தார் நம்ம பிள்ளைகளை வெயில்ல இருந்து படிக்க கூடாதுன்னு நமக்கு ஒரு சின்ன நிழல் தந்திருக்காரு. சின்ன நிழல். அவர் நல்லதானே எப்பவுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும்
அப்படி மைக் செட் ஆபரேட்டர் ஹரிஸ் மருதமுத்தூர். நம்ம வெள்ளிசை உலகமெங்கும் பரப்பக்கூடிய சரி அத்தனை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அப்பேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர்களுக்கும் அப்படி அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எத்தனை தலைமுறை? 7வது தலைமுறை மாமா. 7 தலைமுறையா வில்லு பாட்டு தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உங்க தாத்தா, உங்க சித்தப்பா, உங்க பெரியப்பா எல்லாரும் வில்லு பாட்டு படிச்சாங்க. உங்க அப்பாவும் படிச்சாரு. ஆமா. நீங்களாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்ல மாமா, கவர்மெண்ட் வேலைக்கு. அதாவது எத்தனை தொழில் பார்த்தாலும் நரசு வேலையை முடிச்சிட்டு வில்லு பாட்டு மேல இவ்வளவு ஆர்வமாமா மாமா. அதாவது எத்தனை தொழில் பார்த்தாலும் சரி நம்ம குல தொழில் மாதிரி வருமா? வரவே வராது. அது தெய்வத்துக்கு தொண்டு செய்வது மாதிரி என்ன தொழில் பார்த்தாலும் வராதுமா. ஆமா. அப்படி 7வது தலைமுறையாக எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா. அப்படி இருக்க கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள், உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை. பிறகு பச்சை குழந்தைய பால் குடிய நாங்கெல்லாம் 6 1 7 பேரும் மறக்கல. பால் குடிய மறக்கலையா? ஆமா. குடி மறக்காத குழந்தைங்கம்மா. குடி மறக்காத குழந்தைன்னா எப்படி குடி? குடினா ஏமா குடி மறக்காத குழந்தைங்கன்னா தவிச்சா தண்ணி குடிப்போம்ல. சரி. அது எல்லாருமே இன்னும் மறக்கல. அப்படியா? ஆமா. அப்ப தெளிவா சொல்லுங்க மாமா. குடி மறக்காத குழந்தைன்னு சொன்னா எப்படி நினைப்பேன்? ஆமா சரிதான். அதே போல என்ன ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா காமராஜருடைய திருக்கதையை பாட இருக்கின்றோம். அப்படி இருக்க சத்திரியர் குலம் விலக சான்றோர் குலமானவரா, சத்திரிய குலம் விலக சான்றோர் குலமானவரா, உத்தமரா ஒருவரை போல் ஒருவரை வேயும் உலை கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை, கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை, மதிய உணவு, ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற மதிய உணவு, நாடெங்கும் போட சொன்ன நல்ல உள்ளம் காமராஜர், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம். விருதுநகர் சீமையிலே சிவகாமி பெற்றெடுத்த நல்ல உளம் போற்றுகின்ற நம்ம தலைவர் காமராஜர், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம். சத்திரிய குலமிலக சான்றோர் குலமானவரா, சத்திரிய குலமிலக சான்றோர் குலமானவரா, உத்தமர காமராஜர் ஒருவரை போல் இவ்வுலை கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை, கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை, கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை, கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை. குழந்தைகளுக்கு ஏற்ற மிகு மதிய உணவு, ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற மிகு மதிய உணவு, நாடெங்கும் போட சொன்ன நல்ல உள்ளம் கொண்டவர், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம், புகழை போற்றி பாடுவோம், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம். விருதுநகர் சீமையிலே சிவகாமி பெற்ற மகன், விருதுநகர் சீமையிலே சிவகாமி பெற்ற மகன், நல்ல குலம் போற்றுகின்ற நம்ம தலைவர் காமராஜர், புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம்,
மலை காமராஜருடைய திருக்கதையை பாட இருக்கின்றோம். அப்படி இருக்க சரி, அப்பேற்பட்ட நாடு என்று தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, ஐயா மாதம் மூன்றி மழை போலியோ, மாதம் மூன்றி மழை போலியோ, அங்கே வருடம் ஒன்று பூவிலையோ, வருடம் ஒன்று புகிலையுமா, தேனிருந்து தேன் சொரியுமா, தென்றலீது கனி சொரியுமா, வர்க்கை பீல மரம் போலே, வர்க்கை பீல மரம் போலே, அங்கே வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தெண்டல் காற்று வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி பூ மலரும் நாடு. அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அது எந்த நாடு? எந்த நாடு? அதுதான் ராமநாதபுரம் மாவட்டம். அடேங்கப்பா, ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்திலே விருதுநகர் ஊரிலே நாடார் சமுதாயத்திலே பிறந்த நாடார்குல சமுதாயத்திலே பிறந்த குமாரசாமி நாடாரும் சரி சிவகாமி அம்மையும் ஆண்டு வருகின்றார்கள். நாடார்கள்னு சொன்னாலே நம்மளை பெற்றது நாராயணன். ஆமா, நம்மளை வளர்த்தது யாரு? யாருன்னு நாடார்களுக்கு தகப்பனாரு எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஆமா, பெற்ற தாய் வந்து சப்த கன்னிமாரி 7 பேர்கள். நம்மளை வளர்த்தது யாரு? காளியம்மா. காளியம்மா வளர்த்தாங்க. யார் வளர்த்தா? காளியம்மா வளர்த்தாங்க. காளியம்மா நாடார்களை பத்திரமாக வளர்த்ததுனால அவ பேர் பத்திரகாளி. பத்திரகாளி அம்மா. இன்னைக்கு பனைமரத்துல ஏறி நீங்க பயணி சாப்பிடுதீங்கள? ஆமா. நொங்கு சாப்பிடுதீங்கள? சாப்பிடுதீங்களா? ஐயா, பனங்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கும்ல? பிடிக்குமே. இதெல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எப்படின்னு? பனைமரம் யார வச்சு வந்தது? யார வச்சு? நாடார்குல மக்களுக்காக. ஆமா, என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா. சரி, எப்பா பிள்ளைங்களா வயிறு பசிக்கா உங்களுக்கு? வயிறு பசிக்கல ஐயா, வயிறு பசிக்கா எல்லாத்துக்கும்? பசிக்கியா? வயிறு இருந்தா பசிக்காம இருக்குமா ஐயா? அப்படியா? அப்படின்னு நாடார்களுக்காக பத்திரகாளி அம்மா பனை மரத்தை உருவாக்கி கொடுத்தா. ஆமா மக்களே, அத சுண்ணாம்பு தேய்ச்சி, சுண்ணாம்பு தேய்ச்சி மட்டும் இறக்கி சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பத்திரகாளி அம்மா நாடார்குல மக்களுக்காக வகுத்து கொடுத்தது பனை மரம். அப்பேற்பட்ட நாடார் குலத்திலே உதித்தது யாரம்மா? யாரு? குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக அந்த விருதுநகர் ஊரணிலே எப்படி ஆண்டு வருகின்றார்கள் தெரியுமா? அங்கே மன்னவரும் மனைவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டுவா, கொண்டவனும் தேவியுமா, கொண்டவனும் தேவியும் அங்கே குணமுடனே ஆண்டுவார். குணமுடனே ஆண்டுவார். விருதுநகர் ஊரதிலே குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையுமா 2 நல்ல வேர்களுமா நாடார் குலத்தில் பிறந்தவரா, கொண்டவனும் தேவியுமா குணமுடனே ஆண்டுவார். புகழ் நல்ல நாரும் போலே, புகழ் நல்ல நாரும் போல் அங்கே புகழுடனே ஆண்டுவார். ஆடே 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 ஆடே
புகழுடனே ஆண்டுவார் ஒருவர் சொல்லி ஒருவர் ஒற்றுமையா ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளையில குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையும் பாலோடும் பவுசோடு பாலோடும் பவுசுடனே ஆண்டவர் அப்படி விருதுநகர் சீமையிலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக மன்னவரும் மனைவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார்கள். மன்னவரும் மனைவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள். பூவு நல்ல நாறு போல புகழுடனே ஆண்டு வருகின்றார்கள். ஆமோ அப்படி ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையும் ஆண்டு வருகிறார்கள். கஷ்டப்பட்ட குடும்பத்துல நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பிறக்க போய் தான் எல்லாருடைய கஷ்டத்தையும் அறிந்து நாட்டை அழகா ஆட்சி செய்தாரு. காமராஜர் சரி தனக்காக வாழவில்லை, தன் நாட்டுக்காக தன் மக்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபட்டவர் நம்ம பெருந்தலைவர் காமராஜர், மக்களின் தலைவர். ஆமா அதாவது மாமா காமராஜருக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? நிறைய இருக்கும் பேரு. அதாவது பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், படிக்காத மேதை, இப்படி பல பேர்கள் உண்டு நம்ம ஐயா காமராஜருக்கு. கருப்பு காந்தி அதாவது இந்திய விடுதலைக்காக போராட்டத்திலே கலந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது காந்தி. அவர் வடக்க உள்ள காந்தி, இவர் தென்னாட்டு காந்தி. காந்திக்கு அவரே மாதிரி இவரும் சுயநலம் இல்லாமல் பொது நலமாக வாழ்ந்ததுனாலதான் இவருக்கு பேர் கருப்பு காந்தி. அப்படி அந்த விருதுநகர் மாநகரத்திலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக பாலோடும் பவுசோடும் ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரும் நாளையிலே அங்க என்ன நடக்கின்றது தெரியுமா? குமாரசாமி நாடாருமா அங்கே சிவகாமி அம்மை அந்த விருதுநகர் சிமையில நாடாரி நினைத்ததில பிறந்தவராம் குமாரசாமி. நம்ம குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாலும் பாலோடும் பவுசோடும் பவுசுடனே ஆண்டுவார். பாலோடும் பவுசோடும் பவுசுடனே ஆண்டுவாரார். ஆண்டு வரும் நாளையில சிவகாமி அம்மையவா கடவுளுடைய அருளாலே கற்ப முற்றி இருக்கும் போது கற்பமாக இருக்கும் போது சிவகாமி அம்மையாருக்கு அங்க என்ன நடக்குதானா? சிவகாமி அம்மையாருக்கு மூன்றாவது மாதத்திலே முத்தா வேர்த்திடுமா. நான்காவது மாதத்தில நடையெடுக்க முடியாமல் ஐந்தாவது மாதத்தில மறுவயிறு பூரணமா. ஐந்தாவது மாதத்திலே
அம்மையவா ஐந்தாவது மாதத்திலே அறவயிறு பூரணம்மா ஆறாவது மாதத்தில் அப்படியே அடி எடுக்க முடியா ஏழாவது மாதத்தில உடம்பெல்லாம் தங்க நேரம் அந்த விருதுநகர் சிமையில அம்மையவா சிவகாமி 10வது மாதத்திலே பரிபூரணம் கற்பமாகி குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அங்கே 10வது மாதத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஐயா சிமையில நாடாரு நினமதில குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அழகு பிள்ளை ஆண் குழந்தை அழகுடனே பிறந்தது ஐயா பிறந்தது ஒரே குழந்தையதான் செக்க நல்ல சிவப்பு ஆடி செண்பகப்பூ நிறத்துவாடி உலகச்சத்த முழக்கத்தோடி உலகச்சத்த முழக்கத்தோடி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் கருப்பு நல்ல நேரத்தோடி கருப்பு நல்ல நேரத்தோடி அப்படியா உழைப்பு வெயிலுக்குள்ள உழைச்சா நேரம் கருத்துருமா பிறகையில எல்லா குழந்தையுமே செவத்த புள்ளதான் ஆமா உழைப்புனால அப்படி விருதுநகர் ஸ்ரீமயிலை குமரசாமி நாடருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் கடவுளுடைய அருளாலே 10வது மாதத்திலே அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் தலைநாள் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நானும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டேன் அடுத்து பாப்போம் 3 பொட்ட பிள்ளையா போச்சு 3ஓட நிப்பாட்டிட்டியளோ 4வது எங்க மாமனார் சொன்னார் இன்னொன்னு பாருங்க மர்மோனாரு இந்த விஷயத்துல மாமா பேச்ச கேட்கக்கூடாது சும்மா இருங்க மாமா நான் 3 பெத்தாச்சு நீர் போய் சேர்ந்துருவியாரு 4வது பிள்ளைக்கு நான் எங்க வர சொல்ல பார்க்கணும் 3 பொட்ட பிள்ளையோட நிப்பாட்டிட்டேன் 3வது பிள்ளை தான் இப்ப என்னைய போனா வில்லடிச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கா 4வது ஆம்பளை முயற்சி பண்ணிட்டு ஆம்பளை பிள்ளை கிடைச்சு சோசியக்காரர் சொல்லியிருக்காரு 48 வயசுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாப்போம் 4வது ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருந்தா போனா சம்பாதிக்க போற அழிச்சிருப்பான் யார் கையில பேர வேற 3 பேர் இருக்காங்க ஆமா அது போதாதா பேரை மாதிரி அவளுக்கிட்ட ஒரு கட்டை எடுத்து கொடுத்தா போதும் மண்டே பிளந்து விடுவோம் அந்த காலத்துல அப்படித்தான் நடந்திருக்கு மாமியாரும் அப்படி இப்படி இருந்திருக்கு மருமகளும் அப்படி இப்படி இருந்திருக்குல்ல உண்மைதானே மருமகளும் தொட்டில்ல புள்ளைய போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கா ஆமா மாமியாரும் தொட்டில்ல புள்ளைய போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காளே நடந்திருக்கா நடக்கலையா நான் பக்கத்துல பாம்படம் போட்டுருக்க பாட்டிட்ட கேட்டு பாருங்க பொய்யா சொல்லுது உண்மைதானே எல்லாருக்கும் தெரியுமா நடந்திருக்குல்ல பனை ஏறி இருக்காங்க பனை ஏறி அந்தந்த இடத்துல தான் குச்சில் போட்டு இருந்திருக்காங்க அப்படித்தான் 10 பிள்ளை 12 பிள்ளை 13 பிள்ளைய பெற்றிருக்காங்கல்ல அப்படி விருதுநகர் ஸ்ரீமயிலே குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அந்த பெற்றதோர் ஆண் குழந்தையை அங்க குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக அங்க என்ன பண்ணுகின்றார்கள் தெரியுமா அங்கே விருதுநகர் ஸ்ரீமயிலே குமரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் பிறந்ததொரு ஆண் குழந்தை வாரி மெல்லதான் எடுத்து அங்க ஆண் குழந்தையை கையில் எடுத்து அங்க என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அங்கே விருதுநகர் சீமையிலே குமரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் பிறந்ததொரு ஆண் குழந்தையை கையில் எடுத்து வாரி மெல்லதான் எடுத்து அங்கே வலது கண்ண முத்தமிட்டார் வாரி மெல்லதான் எடுத்து ஐயா வாரி மெல்லதான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார்
ஏந்தி வெள்ளதான் எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டார் தோளிலே தொட்டில் கட்டி தோளிலே அப்பா தொடையாதில தொட்டில் கட்டி நடைபெறி அப்படியே விருதுநகர் சீமையிலே ஆமா ஆண்டு வரக்கூடிய ஆமையா அதாவது மாமா யாரம்மா எல்லாரும் எப்படி வெயில நின்னு கஷ்டப்படுதோ பத்தியலா ஏப்பா அவ வெயில நிக்கிறது எனக்கு தலையெல்லாம் சுடுதுமா. பெருந்தலைவர் காமராஜர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். நம்ம ஒரு நாளைக்கு வெயில நிக்க கூடாதாங்க. இருந்தாலும் நிக்கிறது நிக்கலாம்ல. நிக்கணும்னு நினைக்கத்தான் செய்தோம். நானும் வரேன் வெயிலுக்கு வரேன். வெயில் சுடுதே போட்டு இவரே இறக்கி விடுங்க வெயில. அப்படியா? காமராஜரை நினைச்சுக்கிடுங்க வெயிலும் சுடாது. அப்படியா? நான் நினைச்சுக்கிட்டே அதான் அப்படி சொல்லல. நல்லவர்கள் இருக்க இடம் வந்து எல்லா இடமே குளுமையா தான் இருக்கும். ஆமையா பெருந்தலைவர் காமராஜர் இருக்க இடம் என்னைக்குமே குளுமையா தான் இருக்கும். ஆமா அப்படி விருதுநகர் சீமையிலே குமரசாமி நாடாருக்கும் ஆமா சிவகாமி அம்மையாரும் ஆமதாயி பிறந்ததோர் ஆண் குழந்தையை வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார்கள். முத்தமிட்டார்கள். ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார்கள். ஆமா ஆமாம்மா. தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபளைக்கு அதாவது என்ன ஒரு குழந்தையானது பிறக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும். பிள்ளைன்னு சொன்னா கண்டிப்பா பேர் கொடுக்கணும்ல. பெத்தவங்க பேர் விடணும் ஐயா. பெத்தவங்க பேர் விட்டா மத்தவங்க கூப்பிடுவாங்க. ஆமா பெத்தவங்களுக்கு கடமை பேர் விடக்கூடிய கடமை தானே. அதே போல என்ன அந்த விருதுநகர் சீமையிலே குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அதாவது என்ன அவர்களுடைய குலதெய்வம் பெயரான காமாட்சி. காமாட்சி ஓ அவங்க குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மா. அதாவது மாமா அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு பேர் நாமம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன அவருடைய குலதெய்வம் சாமி பேரை விடுவாங்க. அப்படிதானே? குலதெய்வம் பேரத்தானமா அந்த காலத்துல விட்டுருக்காங்க. ஆமா இப்ப குழந்தை எந்த ஆஸ்பத்திரியில பிறக்கோ அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் பேரை வைக்காங்களம்மா. டாக்டர் பேரை வைக்க போறாங்க. ஆமா சாந்தி ஆஸ்பத்திரியில பிறந்தா குழந்தைக்கு சாந்தின்னு வைக்காங்க. சரி. சுப்பலட்சுமி ஆஸ்பத்திரியில பிறந்தா சுப்பலட்சுமின்னு வைக்காங்க. சரி. காயத்ரி ஆஸ்பத்திரியில பிறந்தா காயத்ரின்னு பிள்ளைக்கு பேர் வைக்காங்க. அப்படியா? அந்த நரசு பேரை விட்டு விடுதாம்மா. அப்படியா? அம்மா அந்த காலத்துல எல்லாம் என்ன பிள்ளை பிறந்தாலும் சரி புட்ட பிள்ளைய பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பிறந்தாலும் அவர்களுடைய குலதெய்வ பேரை தான் விடுவாங்களா? உண்மைதானம்மா. பிள்ளையில என்னமா பொட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாமே பிள்ளை தானே. எங்க அப்பாட்ட சொல்லுங்க மாமா. அவருக்கெல்லாம் என்ன பிள்ளையா? இப்ப எனக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பையன் இருந்தான்னு சொன்னா இப்படி டி ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நின்னு எப்படி நிப்பான் தெரியுமா? என் பையன் அங்க ஆட நான் அங்க ஆட. இன்னைக்கு ஒரு ஆம்பளை பையனுக்கு செலவு எவ்வளவு இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன செலவு? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை பையனுக்கு ரூபாய் 5000 செலவு இருக்கும். ஒன்னும் செலவு இல்ல. ஒரு டி ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு அழகா வந்து நிக்காங்க. சாப்பாடு மேல் பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டி ஷர்ட் அங்க இருந்து அங்க வரைக்கும் செலவு யாரு கொடுது? என்ன வந்துட்டாரு ஆம்பளை பையன். அதாவது சரி ஒரு டி ஷர்ட்டை போட்டா மட்டும் முடிச்சிருமானே? காலையில டி ஷர்ட்டை போட்டு வரணும், காலை சாப்பாடை பார்க்கணும், வண்டி பார்க்கணும், வண்டிக்கு பெட்ரோல் பார்க்கணும், அங்க இருந்து வரையில பண்டங்கண்டன்னு சாப்பிடணும், மத்தியானம் அடிக்க வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கணும் தோணும். நல்லா இருக்கும். ஒரு அடிக்க வேண்டிய இருக்கும், குடிக்க வேண்டிய இருக்கும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல. இருக்கு. ஏமா ஆம்பளை பிள்ளைனாலே செலவுதான். செலவு மட்டுமே சொல்லப்படாது. சரி. ஆனா உழைப்புல அதிகமா சம்பாதிக்கிறது ஆம்பளை பிள்ளை தானே. அப்படியா? அம்மா சரிதானே. எவ்வளவு செலவழிக்காலும் அதுல இருந்து 3 மடங்கு சம்பாதிப்பா. அதாவது மாமா என்ன ஆலங்குளத்திலே ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் வந்து பிறந்த நாளிலே காலை மட்டும் நிகழ்ச்சி கிடையாது. பிறகு நைட் வரைக்கும் இருக்கு ஐயாவுக்கு. ஏமா நைட்ல என்னமா நிகழ்ச்சி? நைட் கச்சேரி இருக்குல்ல. என்ன கச்சேரி? பிரைட் செல்வா கச்சேரி. அவங்க கச்சேரி இருக்கு. ஆடல் பாடல். மதிய அன்னதானம் இருக்கு. அப்ப ஐயாவுடைய திருவிழா இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு பகல் முழுக்க விடிய விடிய இருக்கு. இன்னைக்கு விடிய விடிய ஐயாவுக்கு திருவிழா தான். நாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு போவதா எங்களுக்கு ஐடியா. அப்படியா? எல்லா நிகழ்ச்சியும் பார்க்காம போக மாட்டோம். அப்புறம் ஐயா திருவிழால நாங்களும் இருக்கணும்லானே. ஆமா. நாங்க மட்டும் எப்படி விட்டு போவ? கரெக்ட். அப்படி விருதுநகர் சீமைகளை குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையருமாக குலதெய்வம் பெயரான காமாட்சி என்ற பெயரை பிறந்ததோரு ஆண் குழந்தைக்கு காமாட்சி என்று பெயர் நாமம் கொடுத்தார். அப்படி காமாட்சி என்று பெயர் கொடுத்து அந்த விருதுநகர் சீமையிலே சிவகாமி அம்மையாரானவள் எப்படி அடர்த்து வருகிறாள் தெரியுமா? எப்படி வருகிறாள்? நாலு ஒரு நல்ல மேனியுமா அங்கே பொழுது ஒரு ஐயா வண்ணே அங்கே பொழுது ஒரு நல்ல வண்ணே மேனியுமா பொழுது ஒரு வண்ணே
வளர்ந்து வரார் ஐயா காமாட்சி வளர்ந்து வர எங்க காமாட்சி வளர்ந்து வர ஐயா காமாட்சி ஐயா ஒரு வயதா இரு வயதா உச்சமுன்றி அங்கே வயதுமா ஐயா உச்சமுன்றி அங்கே வயதுமாச்சு ஐயா இரு வயதா உச்சமுன்றி வயதுமாச்சு அப்படியே விருதுநகர் ஸ்ரீமகளே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக பிறந்ததொரு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமாட்சி என்று பேர் நாமம் கொடுத்து நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரன் போல வளர்த்து வருகின்றார்கள் அப்படி வளர்த்து வரும் நாளையிலே அதாவது அந்த விருதுநகர் சீமையிலே கூடியிருக்க உறவினர்கள் அத்தனை பேர்களும் காமாட்சி ஐயாவே ராசா ராசான்னு அழைப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் செல்ல பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு செல்லமா பேர் கொடுப்பாங்க. எனக்கும் பேர் கொடுத்தாங்க செல்லம்மா. என் பேர் வந்து செந்திவேல் குமார். என்னைய கூப்பிடுறத அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? எடா ஏ குமாரு ஏ குமாரு 12 வயசு வரைக்கும் எங்க பாட்டி என்னைய கீழே விடையில தூக்கி சமந்தாங்களாம். அழகா சின்ன குழந்தையிலே அவ்வளவு அழகா இருந்திருக்கீல ஐயா. அவளை செல்லமா இருந்தானா. செல்ல பிள்ளைகளுக்கு என்னைக்கும் ஒரு செல்ல பேர் கூப்பிடுவாங்க. வீட்டுல ஒண்ணு கூப்பிடுவாங்க, வெளியில ஒண்ணு கூப்பிடுவாங்க. சரி. அப்படி விருதுநகர் சீமையிலே ஐயா காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலே பிறந்தார். காலை 10 மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா. பிறந்திருக்காரு. எத்தனை மணிக்கு பிறந்தாரு? காலையில 10 மணிக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஐயா அவதரிச்சிருக்காரு. எல்லாரும் நோட் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் கேட்பான். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு பிறந்தார். அடுத்த வருஷம் நாங்க வில்லுப்பாட்டுக்கு வரும்போது கேட்போம். இதை டக்குன்னு சொல்லணும். சொல்லுதற்கு ஒரு செயின் போடுவாரு. போடுவோம். வரலாறே வந்துட்டு போகுது. சரிதானே? அதானே. எதை மறந்தாலும் ஐயா பிறந்தநாள் நாங்க மறப்போமா? அது மறக்க முடியுமாமா? ஏமா எடுத்த உடனே அதானே வருது. நம்ம ஐயா பிறந்தநாள மறந்தோம்னு சொன்னா இவ்வளவு கூட்டலைங்க வந்திருக்குமா? நம்ம பிறந்தநாள் மறந்தாலும் மறப்போமா தவிர நம்ம ஐயா பிறந்தநாள மறப்போமாமா? எப்படி மறப்போம்? மறக்க முடியாது. அதே போலவே ஐயா காமாட்சி என்று பெயர் கொடுத்து உறவினர்கள் எல்லாம் ராஜா ராஜா என்று அழைத்தார்களா? ராஜா ராஜான்னு செல்லமா அழைச்சிருக்காங்க. செல்லமா அழைத்தார்களா? ஆமா. அப்ப உடனே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாரும் பார்த்தார்கள். அங்கே காமாட்சி என்ற பெயரை மாற்றிக்கொண்டு அங்க எப்படி பேர் நாமம் கொடுத்தார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? விருதுநகர் சீமையிலே ஐயா சீமையிலே அந்த குமாரசுவாமி நாடாரோ விருதுநகர் சீமையில குமாரசுவாமி நாடாரோ சிவகாமி அம்மையாரோ பிறந்ததொரு ஆண் குழந்தை காமாட்சி பெயர் கொடுத்து பாலோடும் பவுசோடோ பவுசுடனே வளர்த்து வந்தார். பாலோடும் பவுசோடும் பவுசுடனே வளர்த்து வந்தார். வளர்த்து வரும் நாளையில விருதுநகர் சீமையில உறவினர்கள் ஒன்று கூடி ராஜா என்று அழைத்த போது குமாரசுவாமி நாடாரும் மனதுக்குள்ள எண்ணுதாரே, நம்ம பிள்ளை ஆண் குழந்தை காமராஜர் என்று சொல்லி காமராஜர்
அங்க பெயர் நாமம் தான் கொடுத்தார் அடே காமராசர் என்று சொல்லி எங்கள் ஐயா காமராசர் விருதுநகர் உறவிலே நாடாறு குளமதில குமரசுவாமி நாடாரும் சிவகாமி அம்மையாரும் பெற்றெடுத்த குழந்தையதான் அழகு மெல்ல வளர்த்து வாரார் வளர்த்து வரும் நாளையிலே வளர்த்து வரும் நாளையிலே என்ன என்ன நடக்குதானா வளர்த்து வரும் நாளையிலே அப்படியே விருதுநகர் ஸ்ரீமகளே நாடார் சமுதாயத்திலே பிறந்த யாரம்மா குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாரும் பிறந்ததொரு குழந்தைக்கு காமாட்சி என்று பெயர் கொடுத்தார்கள் உறவினர்கள் எல்லாம் ராசா என்று அழைத்த காரணத்தினாலே காமராஜர் என்று பெயர் நாமம் கொடுத்தார் காமாட்சி ராஜாவும் சேர்ந்து காமாட்சி ராஜாங்க பேரு வருங்காலத்துல காமராஜான்னு ஆயிட்டு காமராஜரா மாறிடுது ஊருக்குள்ள அந்த பேரு தான் ஊருக்குள்ள முக்காசி பேரு காமராஜர் தான் சரி சில பேருக்கு ரேஷன் கடையில ஒரு பேரா இருக்கும் ஆமா அம்மா அப்பா விட்டது ஒரு பேரா இருக்கும் பேரு சொந்தக்காரங்க கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும் நண்பர்கள் ஒரு பேரை வச்சிருப்பாங்க நண்பர்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க தாலுகா ஆபீஸுக்கு வீட்டுக்கும் அலைய வேண்டியிருக்கும் பேரை மாத்தி கொடுத்துட்டு உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே ஐயா அன்பிலே ஆண்டனிலை ஆற்றலிலை இமயமலை அன்பிலே ஆண்டனிலை ஆற்றலிலை இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிடையோ எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிடையோ வேலை கட்டி இறங்குகின்ற எங்கள் குல நாயகனே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே ஐயா மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டு வழி நிற்பவரே விருதுநகர் ஊரதினே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊரதினே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை உலகத்தில் பேசுதையா உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே ஐயா உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே ஐயா வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே நீ கண்ட கனவு எல்லாம் நினைவாக புரிந்ததையா உன் புகழை பாட்டாளே உறந்திடவே புலவர் இல்லை உன் புகழை பாட்டாளே உறைந்திடவே புலவர் இல்லை எழுத்தாளம் அடித்தெடுக்க ஏடுகளும் போவதில்லை நீ இன்றி நாடும்
பிறந்தவரே உத்தமர் காமராஜா ஊருக்கென பிறந்தவரே உத்தமர் காமராஜா உன்னை போல் தலைவர் போல் தலைவர் உழைப்பாலே உயர்ந்தவரே பிறந்தவரே ஊருக்கென பிறந்தவரே உத்தமர் காமராஜா உன்னை போல் தலைவர் உழைப்பாலே உயர்ந்தவரே அப்படியே விருதுநகர் ஸ்ரீமயிலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக காமராஜர் என்று பெயர் கொடுத்து பிறந்த ஆண் குழந்தையை அங்க எப்படி வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி வருகிறார்? விருதுநகர் ஸ்ரீமயிலே ஸ்ரீமயிலே குமாரசாமி விருதுநகர் ஸ்ரீமயில நாடார் குலத்தில் பிறந்தவர் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையுமா எங்கள் ஐயா காமராஜர் ஐயாவை நாலு ஒருமே அணியுமா பொழுது ஒரு வண்ணமுமா மேடையுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளரும் பேரை சந்திரம் போய் வளர்த்து வாரார் இருவேரும் வளர்த்து வரும் நாளையிலே எங்களைய காமராஜர் என்ன செய்வாரானோ எங்களைய காமராஜா விருதுநகர் ஸ்ரீமயில எங்கள் ஐயா காமராஜர் பாலோடும் பவுசுடனே வளர்ந்து வாரார் வளர்ந்து வரும் நாளையிலே ஒரு வயதா இரு வயதா உச்சம் 3 வயதுமாச்சு ஒரு வயதா 2 வயதா உச்சம் 3 வயதுமாச்சு 3 நல்ல வயதனிலே முடிகிறக்கி காது குத்தி 4 நல்ல வயதனிலே நடந்தோடி விளையாடுவார் 5 நல்ல வயதனிலே அறிவு பாடம் பாடிப்பாராம் ஐயா அறிவு கல்வி படிப்பாரு அப்படியே விருதுநகர் ஸ்ரீமயிலே எங்கள் ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படி எங்கள் ஐயா காமராஜரை ஆமா நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமா ஆமையா வளரும் வீரை சந்திரன் போல வளர்த்து வருகின்றார்கள். சரி அப்படி வளர்த்து வரும் நாளையில ஆமா எங்கள் ஐயா காமராஜருக்கோ வயது 1 வயதாச்சு. 1 வயசாச்சு ஐயாவுக்கு. 2 வயதாச்சு. 2 வயசாச்சு. 3 வயதிலேயே முடியிறக்கி காது குத்தி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா பிள்ளைகளுக்கு 3 வயசுல மொட்டையை போட்டு காது குத்திடுவாங்களாம். 3 வயசு வரைக்கும் முடிய வளர்த்து போட்டுப்பான் பிள்ளை. ஆமா. ஏப்பா இங்க வரைக்கும் கிடக்கும் முடி. எப்படி மாமா? 3 வயசு வரைக்கும் முடி இங்க வரைக்கும் கிடக்குமா? இது வரைக்கும் கிடக்கும் முடி.
சரி. பிள்ளைக்கு அப்படியே ரெட்டை ஜடை போட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி தான். சரி. அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் முடி போடுவோம், மொட்டை எடுப்பாங்க. மொட்டை எடுப்பாங்களோ? ஆமா. அதாவது 3 வயசுல தான் இந்த காலத்துல மொட்டை போட்டு பிள்ளை காது குத்துவாங்களாம். சரி. இந்த காலத்துல எப்படி நடக்கா? இந்த காலத்துல எப்படிமா நடக்கு? பிள்ளை பிறந்து 9 மாசம் ஆயிரப்படாது. ஏப்பா 9 மாதத்திலே மொட்டையை போட்டுறவா? 9 மாதத்திலே பிள்ளைக்கு மொட்டையை போடுவோமா, காதை குத்துவோமா, இல்ல கம்மல போடுவோமா, ஒரு வேனை பிடிப்போமா, ஆடை பிடிப்போமா, இல்ல கடாயை பிடிப்போமா? கிடாய பிடிப்போமான்னு அலையதான். ஏன்? எதுக்கு தெரியுமா? எல்லாம் பெத்தவன் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வாங்கத்தான். ஓ, தாய் மாமன் கிட்ட எல்லாம் புடுங்குவதற்கு. பிறகு தாய் மாமன் கல்யாணம் முடிதடிக்கிறது தான் அக்கா பிள்ளைகளுக்கு தங்கச்சி பிள்ளைகளுக்கு செய்வான். ஆமா. அதே இது கல்யாணம் முடிஞ்சிட்டு நினைச்சுக்கிடுங்க, பொண்டாட்டி வந்தான்னா போச்சு, அவ்வளவுதானே முடிஞ்சு வச்சு. ஏமா பொண்டாட்டி வரந்தட்டிக்கு தான் எல்லாருக்கும் ஜீரிச்சிராட்டு செய்ய முடியும். பிறகு ஒருத்தி வந்தாச்சுன்னா பிறகு எல்லாமே அவளுக்கே செய்தியல. இங்க பிறகு நம்மளுக்கு என்னத்தை வச்சிருக்க போறேன்னு சொல்லுவாளா? நமக்கு ஒண்ணுமே இல்லையே பால்ல. அவ பேச்சு தானே கேட்கணும். அதுக்குதான் இந்த காலத்துல 9 மாசத்துல பிள்ளைக்கு மொட்டையை போட்டு காது குத்துனா, இப்ப காது குத்து விழாவே பெரிய விழாவா நடக்கு. அப்போ அதே போலவே அதே போலவே அந்த விருதுநகர் சீமையிலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையருமாக காமராஜர் ஐயாவை 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி ஒரு போட்டோ எடுக்க தெரியுமா தலையில வச்சிருக்கான். ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அப்படி விருதுநகர் சீமையிலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமாக எங்கள் ஐயா காமராஜர் ஐயாவை 3 வயதிலே குலதெய்வமான காமாட்சியுடைய வாசலுக்கு சென்று பிள்ளைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்தி மொட்டை ஓட்டு காது குத்தி பாலோடும் பவுஷோடும் வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே எங்கள் ஐயா காமராஜருக்கோ வயசு 5 வயதாச்சு. ஐயாவுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசுல ஐயா அழகா இருக்கிறார், அம்சமா இருப்பாரு. ஐயா அம்சமா இருப்பாரு. அதாவது ஒரு பிள்ளைக்கு 5 வயசுன்னு சொன்னா 5 வயது முடிந்து 6 வயதுக்கு பிறக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும்? பாடகசாலையில கொண்டு சேர்க்கணும். பாடகசாலைகளை கொண்டு சேர்க்கணும். ஆமாம்மா. அதான் சொல்லுவாங்க, என்ன 5இல் விளையாதது 50இல் ஒருபோதும் விளையாது. ஒரு நாள் விளையாத அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியும்ல. அப்ப பிள்ளைகளுக்கு அறிவு வளரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். ஆமாம்மா. அப்படி அறிவுக்க பாடங்களை பள்ளிக்கூடத்துல திறந்து வைத்தது யாரு? யாரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரு டீச்சரு? வாத்தியாரு டீச்சரா? ஆமா. அப்படியா? பள்ளிக்கூடத்தெல்லாம் திறந்து வைத்தது யாரு? கல்விக்கு கண் கொடுத்தது யாரு? பள்ளிக்கூடத்தை கட்டி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு டீச்சரும் வாத்தியாரும். ஆமா. பாடம் படிச்சதுதான் நம்ம பெருந்தலைவர். ஆமா. அப்படியா? சரி. அதாவது பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தது படிக்காத மேதையாக இருந்தாலும் என் மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்து வைத்தார். பாடகசாலை எல்லாம் திறந்து வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர். அப்படி அவர் பாடகசாலையை திறந்து வைத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு நடுக்கு படிச்சு நீங்க எல்லாம் பட்டம் வாங்கி டாக்டர் ஆகுதியா, வக்கீல் ஆகுதியா, IAS ஆகுதியா, IPS ஆகுதுன்னா யாரை வச்சு? ஐயா வச்சுதான். பெருந்தலைவர் காமராஜரை வச்சு. அவர் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை பூரா திறந்து வைக்க போய் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சு பெரிய பட்டாதாரி ஆகுதும். அதுக்கு முன்னால குலத்தொழில் இருந்தது, குலத்தொழில் திட்டம். அவங்க குலத்துக்கு அவங்க தொழிலை செய்யணும் இருந்தது. அதை மாற்றியது யாரு? பெருந்தலைவர் காமராஜர். யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன துறைக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஐயா பெருந்தலைவர். சாதாரண விவசாயிமாவே பெரிய டாக்டர் ஆயிருந்தாரு, போலீஸ் அதிகாரி ஆயிருந்தாரு. அதெல்லாம் யார் கொண்டாந்தது? பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம். ஆமா ஐயா. சரி. அப்படி விருதுநகர் சீமையிலே எங்கள் ஐயா காமராஜருக்கோ 5 வயது ஆயிடுச்சு. 5 வயதாச்சு எங்க ஐயாவுக்கு. அப்படி 5 வயதிலே பாடகசாலையில படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடம் கிடையாது. பிறகு எப்படி படிச்சாங்க? அந்த காலத்துல ஒரு ஆலமரம் இருக்குன்னு சொன்னா சரி, அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து பிள்ளைகள் உட்கார்ந்து படிப்பாங்களா? மணலை குமிச்சு போட்டிருக்கோம், மணல்ல தான் எழுதி படிச்சாங்க.
ஆமா வாத்தியார் பிள்ளையோட கைய பிடிச்சி சரி அந்த மணல்ல இருக்கு பாருங்க மணல் ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏயன்னா ஐயனா அக்கன்னா அதே போலவே சரி எங்கள் ஐயா காமராஜர் ஆமதாயி அங்க எப்படி படித்து வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? அண்ணா ஆவண்ணா ஈனாயியன் உனா உவனயனா உனா உவனயனா ஐயா ஏன்னா ஐயனா உனா ஓவனா ஏன்னா ஐயனா உனா ஓவனா அவனா கேனா அனாவனா இனாயியனா உனா உவனயனா ஊவன்னாயனா ஏனா ஏனா உனா உவனய உனா உவனய ஐயா கேனா காவனா கிணகி உனா குவனா கேனா உனா குவனகேனா ஐயா கேன கையனா குணா கோவனா கேன கையனா குணா கோவனா அவனா கேனா தாவனா கினாகியனா குனா குவனகேனா ஊவன்னாகேனா ஏனா கையனா கோவனா கோவனா ஏனா கையனா கோவனா கோவனா கவனா ஏகேனா அப்படியே விருதுநகர் சீமைகளே ஆமா எங்கள் ஐயா காமராஜர் காமராஜர் ஐயா அண்ணா அவண்ணா ஈயண்ணா ஈயண்ணா ஓ தமிழ் எழுத்துக்களை எல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில எல்லாரும் படிச்சுட்டு வராங்க. அப்படி விருதுநகர் சீமையிலே எங்கள் ஐயா படித்து வருகின்ற பொழுது ஆனா இப்போ உள்ள குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கு. ஆமா எப்படி படிக்கு? எப்படி ஐயா ABCD EFG IJKLM ஐயா OPQR STUV OPQR STUV WXY IJKLM STUV STUV XYZ அதாவது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைன்னு சொன்னா இப்போ உள்ள இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ABCD படிக்கு. ஆமா ABCD படிச்சு முடிக்காமலே ரூபா 5 லட்சம் காணாம போயிருது. செலவு 5 லட்சம் செலவு ஆகும்ல மம்மின்னு சொல்றதுக்கு 1 லட்சம் ஆகுது. 1 லட்சம் எழுத்துக்கு 1 லட்சம் சரி அதே போலவே விருதுநகர் சீமையிலே ஆமா எங்கள் ஐயா காமராஜர் ஆமதாயி அங்க எப்படி படித்து வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? அங்க விருதுநகர் சீமையிலே விருதுநகர் சீமையிலே குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையுமா 2 நல்ல வேர்களுமா எங்கள் ஐயா காமராஜர் ஐயாவை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது 6 நல்ல வயதனிலே 6 நல்ல வயதனில் எப்பா அரிசு அடி படித்து வாரா ஆனவனே வயதனிலே ஐயா 6 நல்ல வயதனிலே அரிசுவடி படித்து வாரார் 7 நல்ல வயதனிலே என் சுவடி படித்து வார் படித்து வரும் நாளையிலே என்ன என்ன நடக்குதானால் அடே ஓடு ஓடு ஐயா விருதுநகர் சீமையிலே எங்கள் ஐயா காமராஜர் படித்து வரும் நாளையிலே என்ன என்ன நடக்குதானா என்பதாக மனதில் எண்ணி எங்கள் ஐயா காமராஜர் என்ன என்ன செய்துவாரா காமராஜர்
எங்கள் ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் 5 வயது முடிஞ்சு 6 வயது பிறந்தது. 6 வயசாச்சு எங்க ஐயாவுக்கு. 6 வயது நிலையை எங்கள் ஐயா அரிசுவடி படித்து வருகின்றார்கள். அரிசுவடி படித்து வருகின்றார். 7 வயது நிலையை ஐயா என்சுவடி படித்து வருகிறார். என்சுவடி படித்து வருகிறார். அப்படி எங்கள் ஐயா காமராஜர் ஆமாம்மா விருதுநகர் சீமையிலே சரி அதாவது என்ன ஏனாதி நாயனார் வித்யாசாலா என்ற பள்ளிக்கூடத்திலே சரி ஐயா முதலாக படித்து வருகிறார். ஓ சரி. அதற்கு பிறகு ஆமா சத்திரிய வித்யாசாலா உயர்நிலை பள்ளியிலையும் ஐயா படித்து வருகின்றார். ஓ உயர்நிலை பள்ளியிலையும் படித்து வருகிறார். அப்படி 7ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது படித்து கொண்டு இருக்கும் போது அதாவது என்ன ஐயா 7ஆம் வகுப்பிலே என்சுவடி படித்து வருகின்ற பொழுது என்ன ஆச்சு அந்த விருதுநகர் சீமையில காமராஜருடைய அப்பா குமார சுவாமி மாண்டு மடிந்தார். ஐயோ ஐயோ அப்படி மாண்டு மடிந்த உடனே மடிந்த போது எங்கள் ஐயா காமராஜர் மனதுக்குள்ள நினைத்தார் என்னம்மா அதாவது என்ன ஐயா காமராஜர் எளிய குடும்பத்திலே பிறந்தவர். ஓ சரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். கஷ்டம் நஷ்டம்னு சொன்னா சரி அப்பாவோ ஏழைதான். ஆமா அம்மா குடும்பமும் ஏழைதான். அப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்ததுனாலே சரி அப்பாவும் இறந்து போயிட்டாங்களே. இதுக்கு மேல நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆமா எங்கள் ஐயா காமராஜர் பெருந்தலைவர் ஏழை பங்காளன் காமராஜர் அங்க என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னதாயி எங்கள் ஐயா காமராஜர் ஐயா காமராஜர் என்ன என்ன நினைத்தாரா காமராஜர் எங்கள் ஐயா காமராஜர் விருதுநகர் சீமையில அப்பாவுடைய இறப்புக்கு பின் குமாரசுவாமி நாடாரும் இறந்துதானே போனாரு. பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் பள்ளிக்கூடம் போக முடியாமல் எங்கள் ஐயா காமராஜர் எங்கள் ஐயா காமராஜர் அப்பாவுடைய இறப்புக்கு பின்பு படிக்கதுவும் முடியலையே எடுக்கதுவும் முடியாமல் அவர் எண்ணாத எண்ணமெல்லாம் அவர் எண்ணுவாரமான மாதிரிலே ஐயா எண்ணாத எண்ணமெல்லாம் அவர் எண்ணுவாரமான மாதிரிலே எங்கள் ஐயா காமராஜர் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுதார மனமதில என்ன செய்வோம் என்று அம்மாவோட இடமதிலே அம்மா சிவகாமி அம்மா சிவகாமி நம்ம என்ன செய்வோம் என்று அடே நம்ம என்ன செய்வோம் என்று எண்ணுதார மனமதிலே எங்கள் ஐயா காமராஜர் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்ததொரு காரணத்தினால் அம்மாவுடைய இடமதிலே வாராரே காமராஜர் வாரபோது சிவகாமி அம்மையாள் என் மகனு காமராஜா அம்மாவுடைய வார்த்தை கேளு
என் மகனே காமராஜா அம்மாவுடைய வார்த்தை கேளு. அப்ப விருதுநகர் சீமையிலே எங்கள் ஐயா காமராஜர் மனதுக்குள்ளே நினைக்கின்றார், என்னையா அப்பா மகனே காமராஜா, மகனே மகனே நம்ம அப்பா குமாரசாமி நம்மளை விட்டு பிரிந்து விட்டாரு. நம்ம அப்பா இல்லையப்பா இல்லையப்பா. நம்ம அப்பா இல்லாம நம்ம என்ன செய்வோம்? நம்ம குடும்பம் கஷ்டத்துல இல்லப்பா இருக்கு. அதாவது ஒரு ஏழை எளிய குடும்பம்னு சொன்னா ஆமா அன்னைக்கு உழைக்கி அன்னைக்கு சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. ஓ அண்ணனுக்கு உழைச்சி அண்ணனுக்கு சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. சொத்து இருக்குமா, பொன் பொருள் எது இருக்குமா? இருக்குமா? அன்றைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய குடும்பம் தான் அதிக பேர். பரவே அன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப கம்மி. அன்னைக்கு விளைச்சது அன்னைக்கு சாப்பிடவே காணாதுல. அதே போலவே எங்கள் ஐயா சரி காமராஜர் இடத்திலே ஆமா அம்மா சிவகாமி அம்மா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாள்? அப்பா என் மகனே காமராஜா, அப்பா இரவுக்கு பின்பு ஆமா நம்ம என்ன செய்ய போறோம், யாது செய்ய போறோம், நம்ம எப்படி குடும்பத்தை நடத்த போறோம்? அதனால சரி அப்பா என்ன இன்னையில இருந்து நீ பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டி ஆகணும். ஆமா நீ கல்வி கற்க போனேன்னு சொன்னா படிக்க போனேன்னு சொன்னா நம்ம குடும்பம் என்ன செய்யும்? நம்ம குடும்பம் கஷ்டமா இருப்பா. கஷ்டத்துல ஈடுபட்டுறோமப்பா. ஆமாப்பா. அதாவது காமராஜருடைய பிறந்த சரி ஒரு தங்கையும் உண்டு அவருக்கு. ஒரு தங்கச்சி உண்டு காமராஜருக்கு. அப்ப தங்கச்சியை நம்ம எப்படியாவது கரை சேர்க்கணும்னு சொன்னா நம்ம தங்கச்சியை நல்ல முறையில கரை சேர்க்கணும்னு சொன்னா அதனால அப்பா காமராஜர் என்னம்மா என்னம்மா வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆமதாயி அங்க எப்படி சொல்லினார் தெரியுமா? எப்படி அம்மா? விருதுநகர் சீமையிலே விருதுநகர் சீமையிலே நாடார் சமுதாயத்தில் பிறந்தவராம் காமராஜ். காமராஜா இடமதியிலே காமராஜா இடமதியிலே சிவகாமி அம்மையா என் மகனே காமராஜா என் மகனே காமராஜ் நீ அம்மாவுடைய வார்த்தை கேளு. மகனே காமராஜா காமராஜா என் மகனே காமராஜ் அம்மாவுடைய வார்த்தை கேள். விருதுநகர் சீமையிலே அம்மாவுடைய கஷ்டத்தை தான் நீக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவான காமராஜ் பள்ளிக்கூடத்தை தான் விடுத்தி பள்ளிக்கூடம் போகாமல் எங்கள் ஐயா காமராஜ் பள்ளிக்கூடம் போகாமல் ஐயா பள்ளிக்கூடம் போக எங்கள் ஐயா காமராஜ் குடும்ப நிலை மாற்றவே என்பதாக மனதிலே வேலைக்கு போக வேணும் என்பதாக மனதில் எண்ணி எங்கள் ஐயா காமராஜர் எண்ணாத எண்ணமெல்லாம் அவ எண்ணும் வரமணமதி ஆடே 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 போடு போடு. அப்படியே விருதுநகர் சீமையிலே எங்கள் ஐயா காமராஜர் இடத்துல சிவகாமி அம்மா சொல்லுகிறார், என்ன சொன்ன ஐயா? அப்பா என் மகனே காமராஜா என்ன அம்மா இனிமே நீ வேலைக்கு போனாதான் கருது நடக்கும். நம்ம குடும்ப நிலைமையே மாறும் ஐயா. நம்ம குடும்ப கஷ்டம் தீரன்னா என் மகனே காமராஜா நீ வேலைக்கு போனப்பா. அதாவது என்ன இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு 25 வயசானாலும் வேலைக்கு போறாங்களா? 25 வயசானாலும் சும்மா பேண்ட் சட்டை போட்டு சுத்திக்கிட்டு தான் வரான். தாயும் தகப்பனும் கிடந்து கெஞ்சதான் செய்தாங்க. உனக்கெல்லாம் வயசு 25 ஆயிடுச்சு, நீ வேலைக்கே போகல. நீ ஆலங்குளம் சிவையிலே தன்னானே காமராஜர் பிறந்த நாளாந்தில்லே நானே நானே பொழுதில்லேலோ நானே நானே பொழுதில்லேலோ நானே நானே பொழுதில்லேலோ நானே நானே பொழுதில்லேலோ காமராஜர் பிறந்த நாளாந்த நானே நானே கல்வி கண்ணை கொடுத்தவராந்தில்லே ஐயா காமராஜர் பிறந்த நாள் ஆண்ட நானே கல்வி கண்ணை கொடுத்தவர் ஆந்தில்லேலோ தன்னானே நானே பொழுதில்லேலோ தன்னானே நானே பொழுதில்லேலோ நானே நானே பொழுதில்லேலோ நானே நானே பொழுதில்லேலோ ஐயா விருதுநகரில் பிறந்தவர் ஆந்த நானே
நானே நம்ம கர்ம வீரர் காமராஜா தில்லேலே ஐயா விருதுநகரில் பிறந்தவர் தன்னானே நம்ம கர்ம வீரர் காமராஜரா தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ நாடு காக்க பிறந்தவர் தன்னானே நானே நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தில்லேலே நாடு காக்க பிறந்தவர் தன்னானே நம்ம கர்ம வீரர் காமராஜரா தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ நாடார் குலத்தில் பிறந்தவர் தன்னானே நம்ம நாயகனா காமராஜர் தில்லேலே நாடார் குலத்தில் பிறந்தவர் தன்னானே நம்ம நாயகரா காமராஜர் தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலோ தன்னானே நானே நமதில்லேலேலேலோ ஓடி தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ கல்வி வளர்ச்சி நாளதிலே தன்னானே நம்ம கர்ம வீரர் காமராஜரா தில்லேலே கல்வி வளர்ச்சி நாளதிலே தன்னானே நம்ம கர்ம வீரர் காமராஜரா தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே நமதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ ஐயா மதிய உணவு கொண்டு வந்தவர் தன்னானே நம்ம மக்கள் நாயே காமராஜரா தில்லேலே ஐயா மதிய உணவு கொண்டு வந்தவர் தன்னானே நம்ம மக்கள் நாயே காமராஜரா தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலோ அப்படியே நானே நானே எமதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ ஆலங்குளம் சீமையிலே தன்னானே நம்ம காமராஜர் பிறந்த நாளாம் தில்லேலே ஆலங்குளம் சீமையிலே தன்னானே நம்ம காமராஜர் பிறந்த நாளாம் தில்லேலே ஓடு தன்னானே நானே பொழுதில்லேலேலேலோ தன்னானே நானே பொழுதில்லேலேலோ ஓடு நானே நானே எமதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ குமரசாமி பெற்றெடுத்தவர் தன்னானே நானே குமரசாமி பெற்றெடுத்தவர் தன்னானே குமரசாமி பெற்றெடுத்தவர் தன்னானே நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தில்லேலே அப்படியே நானே நானே பொழுதில்லேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலோ நானே நானே எமதில்லேலேலேலோ நானே நானே பொழுதில்லேலேலேலோ ஐயா சிவகாமி பெற்றெடுத்த தன்னானே நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தில்லேலே சிவகாமி பெற்றெடுத்த தன்னானே நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தில்லேலே ஓடு தன்னானே